நண்பர்களே, இன்னும் இந்த சட்டசபை தேர்தலுக்கு 6 மாசம் தான் இருக்குது. இந்த 6 மாசத்துக்குள்ள நம்ம விஜய் அண்ணன் எப்படியாவது இந்த திமுக கட்சிய நம்ம தமிழ்நாட்டுல இருந்து விரட்டிறணும் அப்படிங்கிற குறிக்கோள்ல இருக்காரு. 2வது எடப்பாடி பழனிசாமி அண்ணன். அவரும் இந்த திமுக ஆட்சிய நம்ம தமிழ்நாட்டுல இருந்து ஒழிச்சிறணும் அப்படின்னு பேரார்வமா இருக்காரு. 3வது நம்ம அண்ணாமலை, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு யார பார்த்தாலுமே இந்த திமுக கட்சி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னு வெறி கொண்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னால நம்ம விஜய் அண்ணன் இந்த கரூர்ல அங்க இருக்கிற மக்கள் கிட்ட பேசுறதுக்காக போறாரு. அப்போ விஜய் அண்ணன் கொஞ்சம் லேட்டா வந்துட்டாரு அந்த ஸ்பாட்டுக்கு. அதனால அங்க கூட்ட நெரிசல்ல 41 பேர் இறந்து போயிட்டாங்க. சின்ன குழந்தைங்க, சின்ன சின்ன பசங்க, லேடிஸ், ஜென்ஸ் அப்படின்னு 41 பேர் இறந்துட்டாங்க. உடல் நசுக்கி கூட்ட நெரிசல்ல இறந்துட்டாங்க. இப்போ திமுக கட்சி என்ன சொல்லுதுன்னா, இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான். விஜய தூக்கி ஜெயில்ல போடணும் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம பிக் பாஸ் ஓவியா, அதுக்கப்புறம் சத்யராஜ் இவங்களாம் என்ன சொல்றாங்க? விஜய்க்கு அப்புறம் நக்கீரன் அவங்க எல்லாருமே விஜய்க்கு எதிரா தான் பேசுறாங்க. விஜய ஜெயில்ல போடணும், விஜய் இருக்கக்கூடாது, விஜய் சும்மா விடக்கூடாது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம எடப்பாடி பழனிசாமி அண்ணன், அண்ணாமலை, அப்புறம் பிஜேபி கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமோக கட்சி அப்படின்னு எல்லாருமே நம்ம விஜய் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அண்ணன் கொஞ்ச நாளுக்கு முன்னால என்ன பேட்டி கொடுத்தாரு? ஒரு பெரிய கட்சி அதிமுக கட்சியோட கூட்டணி போட போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த பெரிய கட்சி வேற எதுவும் இல்லைங்க. அது தமிழக வெற்றி கழகம் தான். ஏற்கனவே நம்ம தமிழக வெற்றி கழகமும் நம்ம அதிமுக கட்சியும் கூட்டணி போடுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம விஜய் அண்ணன் என்ன சொன்னாரு? அண்ணே, எடப்பாடி பழனிசாமி அண்ணன், அதாவது நான் தான் விஜய், எடப்பாடி பழனிசாமி அண்ணன்ட்ட சொல்றேன். என்னோட தமிழக வெற்றி கழகமும் உங்களோட அதிமுகவும் கூட்டணி போட்டுச்சுன்னா 5 வருஷம் ஆட்சி கை கிடைக்குமா? அந்த 5 வருஷத்துல 2.5 வருஷம் விஜய் நான் ஆண்டுக்கிறேன். 2.5 வருஷம் அதிமுக நீங்க ஆண்டுக்கங்க அப்படிங்கிற ஒரு குறிக்கோள ஒண்ணு சொல்லியிருந்தாரு. குறிக்கோள ஒண்ணு சொல்லியிருந்தாரா? ஆனா அது எடப்பாடி பழனிசாமி அண்ணனுக்கு பிடிக்கல. அதனால இந்த தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி கேன்சல் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இந்த பிஜேபி கட்சியோட கூட்டணி போட்டாரு. இப்ப பிஜேபி கட்சியும் அதிமுக கட்சியும் கூட்டணியில சக்சஸா போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டிசம்பர் மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அபிஷியலா தமிழக வெற்றி கழகமும் அதிமுக கட்சியும் கூட்டணி போடுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சின்னதா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.